ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஹவுஸ் ஆஃப் நிஷா. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ப்ளாகில் ஷாப்பிங் அண்ட் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பூ மார்க்கெட் போயாச்சு. பூலாம் செம்ம ரேட்டுங்க. பூக்கிட்டே போக முடியல. கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணுன்ட்டு அதெல்லாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு வெஜிடபிள்ஸ் அங்காடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக நானும் போகணும்னு நினைப்பேன், போக முடியாது. ஸோ அங்கே போய்ட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு, பாப்பாவுக்கு தக்காளினா ரொம்ப பிடிக்கும், அதை வச்சுட்டு அப்பாவும் பொண்ணை கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. வெஜிடபிள் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிருஷ்ணர் வாங்க போயாச்சு. நிறைய இருந்தது, எதை வாங்குறதுன்னே நம்மளுக்கு புரியல, அந்தளவுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு பானிபூரி சாண்ட்விச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனால் நிமிஷா அவங்க அத்தை பசங்க இருந்தாங்க. மேடம் அவங்க கூட செம்ம விளையாட்டு. எங்கள் கூட இருந்து பாப்பாவுக்கு ரொம்ப போர் அடிக்குது, எங்கள் ஃபேஸே பார்த்து. அதனால் அவங்கள பார்த்ததும் குஷி ஆகிட்டாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்படியே நான் ஏன் ஒர்க் பார்க்க போகலான்ட்டு பாட்டெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்லேயே இருக்கிறத வச்சு டெக்கரேஷன் பண்ணி கிருஷ்ணர் ஃபேஸை பார்க்கணுன்ட்டு பசங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ அதை நைட்டே ஓப்பன் பண்ணலான்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. இதோட நம்ம பிளாக் முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து அகைன் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் டே எழுந்ததும் ஃபஸ்ட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜா ரூம் தான் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை ரூம் ரெடி பண்ணிக்கிட்டே சைட் பை சைட் வந்து சமையல் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு மேடமை வந்து தூங்க வச்சாச்சு. ஃபுட் கொடுத்து பாப்பாவை ரெடி பண்ணணும்ல, முழிச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக காட்ட போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அப்படி அன்றைக்கின்னு பார்த்து செம்ம மழைங்க. எக்ஸ்பெக்டே பண்ணலை, திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிச்சு. போட்ட கோலம் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. எப்படிடா சாமி கும்பிட்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். தென் முடிச்சுட்டு அதுக்குள்ளேயே பாப்பா எழுந்துட்டா. கரெக்டாக மேக்கப் போட்டு முடித்தோன்னே எழுந்துட்டா. ஸோ அவளுக்கு அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணியாச்சு. என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தா. அவ்வளோ பாப்பாவை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டா. ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, பாப்பா வீடியோஸ் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பாப்பாவுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்களால சமாதானமே படுத்த முடியல. அவங்கள ரொம்ப அழுதுட்டு இருந்தா. எப்படியோ என் தங்கச்சி பாட்டு வச்சுட்டு என்னென்னமோ பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கா. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நான் அதுக்குள்ளே பூஜை ரூம் ஃபுல்லாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சாமி கும்பிட்லான்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சி. உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எப்படி ஜாலியாக போட்டுக்கிட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாப்பா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. சரி போதும் சாமி கும்பிடலான்ட்டு சாமி கும்பிட போயிட்டோம். பாப்பாவோட கால் வைக்கலான்னு அதுக்கும் அழுதுகிட்டே இருந்தால். சரி ஒரு 4 ஸ்டெப் மட்டும் வச்சுட்டு போதும் அப்படின்னு விட்டுட்டோம். அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் பெல்லாம் பண்ணி அவளை காம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. தென் பாதிலேயே பாப்பா தூங்க ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் சாமி கும்பிட்ற அந்த இதுலலாம் பாப்பா இருக்க மாட்டாங்க. ரொம்ப அழுது அவளால் முடியலச்சு. அவளை தூங்க வச்சுட்டு தான் வந்து சாமி கும்பிடவே ஆரம்பித்தோம். நாங்கள் ஸ்வீட்ஸ்லாம் வீட்டிலே தாங்க செஞ்சோம். அந்த வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். கும்பிட்டு முடித்ததும் பாப்பா எழுந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணுன்ட்டு அவளை கொஞ்சம் காம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோ. ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். போக போக அந்த சேஞ்சஸ்லாம் நானும் மாற்றிக்கிட்டு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதாங்க. செஞ்ச ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா அவங்க பாட்டி கூட. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மம்மா வீட்டுக்கு கிளம்பணுன்ட்டு டைம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி மழை வேறு. கிளம்பலான்னும் போது தான் பாப்பா ஒரே விளையாடிட்டே இருந்தான் சிரிச்சுக்கிட்டு. அவ்வளோ நேரம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக சிரிக்க வச்சுட்ருந்தோம். சுத்தமாக சிரிக்கலைங்க. தூங்கி எழுந்தோடனே ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டா. சரி சிரிக்கிறாளேன்னு பாப்பாவை அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். வேறு ஒரு பக்கம் அவங்க அம்மா வீட்டில் வேறு பாப்பாவை பார்க்கணும், கூட்டிகிட்டு வான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே பெருசாக கிளிப்பிங் எடுக்க முடியல. ஒரு சின்ன வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.